இப்போ இஸ்லாத்தில் பண்பாடுகள் என்பது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. இந்த பண்பாடுகளை மனிதர்களிடத்திலே கட்டி எழுப்புவது இஸ்லாத்தின் பிரதானமான நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதிகமான மக்கள் இந்த பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதிலும் கவலையான அம்சம் என்னவென்று கேட்டால், வெளிப்படையான இபாதத்துகளில் ஆர்வம் காட்டக்கூடிய அதிகமான மக்கள் இந்த பண்பாடுகள் விஷயத்தில் தோற்று விடுகிறார்கள். இப்போ தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், சுன்னத்தான தொழுகைகளில் கூடிய கவனம் செலுத்துவார்கள், சில வேளைகளில் தஹஜ்ஜத் தொழுகைகளில் கூட ஈடுபடுவார்கள். ஆனால் பண்பாடுகள் என்று பார்க்கிற போது அவர்களுக்கும் அதற்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானை பண்பாட்டோடு தொடர்புபடுத்துகிறார்கள். ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இருக்குமாக இருந்தால் அவனிடத்தில் பண்பாடு இருக்கும் என்று சொல்கிறார்கள். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா. முஃமின்களில் பூரணமான ஈமானை உடையவன் யார் என்றால் நல்ல பண்பாடுகளை உடையவன் என்று சொல்கிறார்கள். அதேபோல் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, நிச்சயமாக உங்களில் எனக்கு மிக விருப்பமானவர் யார் தெரியுமா? வ அக்ரபிக்கும் மின்னி மன்சிலன் யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே எனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாகா, உங்களில் யாரிடத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பண்பாடுகள் இருக்கிறதோ அவர்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நல்ல பண்பாடுகளை ஈமானோடு தொடர்புபடுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். உண்மையிலே ஈமான் ஒரு மனிதனிடத்தில் நல்ல பண்பாட்டை கொண்டு வர வேண்டும். அதே போன்று இபாதத்துகளினுடைய நோக்கமும் ஒரு மனிதனிடத்திலே நல்ல பண்பாடுகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்பதுதான். உதாரணமாக தொழுகை. இந்த தொழுகையின் மூலம் ஒரு மனிதன் நல்ல பண்பாடுகளை பெற்றவனாக மாற வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதே போன்று நோன்பு, ஜகாத், ஹஜ் போன்ற வணக்கங்களின் மூலம் நல்ல பண்பாடு உள்ளவனாக மனிதன் மாற வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பாடுகள் விஷயத்தை போதித்ததோடு மாத்திரம் இருக்காமல் உயர்ந்த பண்பாடுள்ள ஒரு தூதராக, ஒரு தலைவராக, ஒரு ஆட்சியாளராக, யுத்தங்கள் செய்கிற போதும் அங்கு நல்ல பண்பாடுகளை உடைய ஒரு படை தளபதியாக, ஒரு நல்ல பண்பாடுள்ள தந்தையாக, கணவனாக, நல்ல பண்பாடுள்ள ஒரு சகோதரனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பதை பார்க்கிறோம்.